ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பீஃப் கிரேவி மசாலாவில் அரைச்சி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டான இந்த கிரேவி செய்கிறதுக்கு 1/4 கிலோ பீஃப், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, தேவையான கருவேப்பிலை இலைகள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 காஞ்ச மிளகா, தேவையான அளவு முந்திரி பருப்பு, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. பீஃபை ஒரு குக்கரில் போட்டு 5 விசில் வச்சு வேக வைக்கணும். கூட நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பொருட்கள் முந்திரி பருப்பு, கசகசா, வெங்காயம் எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பீஃப் நல்லா 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பீஃப் அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஆயில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த கிரேவியை அடுப்பில் நம்ம வச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் வெந்தால் போதும். நான் கிரேவியாக எடுக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக பொரிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா அரைச்சி நம்ம இது செஞ்சனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சூப்பராக பீஃப் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.